இந்தியாவிலேயே பட்டியலின பழங்குடியின பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா அது தமிழ்நாட்டில் தான். வாச்சாத்தி வன்கொடுமை. இந்த வன்கொடுமைக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்னைக்கு அரசாங்கத்தில் வேலை பார்த்த ஒரு சில உயர் அதிகாரிகள் தான். அதாவது வேலியே பயிரை மேய்ந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அன்னைக்கு வாச்சாத்தியில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்பு பண்ண அதிகாரிகளுக்கே வக்காலத்து வாங்குற மாதிரி அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி ஒருத்தர் இவங்களுக்காக வக்காலத்து வாங்கியிருக்கார். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வாச்சாத்தியில் நடக்கவே இல்லை, இது ஜோடிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சட்டசபையில் சொல்லியிருக்கார். யார் அந்த அமைச்சர், என்ன நடந்தது வாச்சாத்தியில், வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஆயிரத்தி 1990 காலகட்டங்களில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு 4 மாநில காவல்துறைக்கும் தண்ணி காட்டின ஒரு ஆள் தான் சந்தன கடத்தல் வீரப்பன். இவர் மேலே கொலை, கொள்ளை, கடத்தல்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க காவல்துறை. இது எப்படி இருந்தாலும் அவர் மேலே முதன்மையாக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் சந்தன மரங்களை கடத்தி விற்கிறாரு அப்படிங்கிறது தான் இவர் மேலே உள்ள ஒரு முதன்மை குற்றச்சாட்டு. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த 4 மாநில காவல்துறையும் இவரை தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வீரப்பனை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு அதிரடி படையெல்லாம் அமைச்சு வீரப்பனுடைய தேடுதல் வேட்டையை தொடங்கினாங்க. ஆனால் வீரப்பன் சந்தன மரங்களை வெட்டி கடத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் தான் வீரப்பனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு வனத்துறை கண்டுபிடிச்சி தமிழ்நாடு அரசுக்கிட்ட சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மிகப்பெரிய டீமை செட் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்துக்கு அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறாங்க விசாரிக்கிறதுக்காக மட்டும். 1992 வருஷம் தமிழ்நாடு அரசோட ஆணைக்கிணங்க காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், வனத்துறையினர்னு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு பழங்குடியின கிராமத்துக்கு போகிறாங்க. இந்த பழங்குடியின கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள சித்தேரி மலைக்குன்றுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு குக்கிராமம். இது ஒரு பட்டியலின மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தை ஜூன் 20 250க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் முற்றுகையிடுறாங்க. அதாவது கிராமத்தில் உள்ள எல்லாரையுமே சிறைப்பிடிச்சு விசாரிக்க தொடங்குறாங்க. இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 பேரை இவங்க கைது செய்கிறாங்க. கைது செய்யப்பட்ட 133 பேரில் 90 பேர் பெண்கள், மீதி உள்ள 28 பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள். ஏன் 90 பெண்களையும் கைது செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 90 பெண்களுடைய கணவன்மார்களும் அவங்களுடைய அப்பாக்களும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது வாச்சாத்தி கிராமத்துக்குள்ளே இந்த அதிகாரிகள் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தப்பி ஓடினவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 90 பெண்களையும் கைது செஞ்சு பக்கத்தில் உள்ள வன இலாக்காவில் சிறைப்பிடிச்சு வச்சுருந்தாங்க இந்த அதிகாரிகள். விசாரணை அப்படிங்கிற பேரில் இந்த அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விசாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வாச்சாத்தி பட்டியலின மலைவாழ் மக்களுடைய வீடுகளை நாசம் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருந்த ஒரு சில ஆடு மாடுகளை வெட்டி சமைச்சு சாப்பிடவும் தொடங்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓடிப்போன எல்லா ஆண்களும் எப்போ வருவாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டு அங்கே இருக்கிற பெண்களை துன்புறுத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. வாச்சாத்தி கிராமத்தில் கைது செய்யப்பட்ட 90 பெண்களில் 18 பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இந்த அதிகாரிங்க. இதில் 13 வயசு சிறுமியை கூட இவங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வருது. ஜூன் 20 தொடங்கி ஜூன் 23 வரைக்கும் வாச்சாத்தி கிராமத்திலே முகாமிட்ட இந்த வனத்துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் 3 பேருமே சேர்ந்து அங்கே உள்ள பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அந்த வீடுகளை தரைமட்டமாக்கி அவங்களுடைய பொருட்களையும் நாசம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பிச்சு போன அவங்களுடைய வீட்டுக்காரங்க எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டு ரொம்பவே துன்புறுத்திருக்காங்க. அவங்கள நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் கழித்து அந்த கிராமத்தை விட்டு இவ்வளோ கொடூரத்தையும் செஞ்சதுக்கப்புறம் அதிகாரிகள் எல்லாமே வெளியேறியிருக்காங்க. வாச்சாத்தி வன்கொடுமை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே பத்திரிகைகள்லையும் ஊடகங்களிலும் வெளியானதுக்கப்புறம் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இந்த கொடுமையெல்லாம் செஞ்சது அரசு அதிகாரிகள் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் வைக்க தொடங்கினாங்க.
அப்போ தான் புதுசாக வந்து ஆட்சி பீடத்தில் வந்திருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் ஏற்பட்டிருந்துச்சு. இதை சமாளிக்கிற வகையில் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த திரு KA செங்கோட்டையன் அவர்கள் சட்டசபையில் ஒரு அறிக்கையை வாசிக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தேரி மலைக்குன்றுகளில் மேலே அமைஞ்சிருக்கிறது வாச்சாத்தி கிராமம். அந்த கிராமத்தில் போயிட்டு நடந்ததெல்லாம் எப்படி வந்து தலைவர்கள் பார்த்தாங்க அப்படின்னு சட்டசபையில் தலைவர்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வாச்சாத்தி கிராமத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே சந்தன மர கட்டைகளை அதிகாரிகள் கைப்பற்றினதாகவும் இது எல்லாமே பழங்குடியின பட்டியலின மக்கள் கடத்தி வச்சிருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். வாச்சாத்தியில் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளும் அதே மாதிரி குடிசைகள் நாசம் செய்யப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோடிக்கப்பட்ட கட்டுக்கதை அப்படின்னு சட்டசபையில் எடுத்து சொல்கிறாரு திரு KA செங்கோட்டையன் அவர்கள். கிராம மக்களை அடித்து துன்புறுத்தினாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறாரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து விசாரணைக்காக வந்த அதிகாரிகளை தான் பழங்குடியின கிராமவாசிகள் வந்து அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு திரு KA செங்கோட்டையன் அவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அஇஅதிமுகவில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்கார். ஏன்னா இவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா அதுக்கப்புறம் சசிகலா வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு முதன்மையான ஒரு நபராக எல்லாராலையும் பார்க்கப்பட்டார். இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவருடைய உழைப்பு அப்படிங்கிறது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு இன்னி வரைக்கும் பேசப்படுது. அப்படிப்பட்ட இந்த அமைச்சருக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகளும் அன்றைய அதிமுக பீரியட்லேயே வந்து நடந்திருக்கு. குறிப்பாக இவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ இந்த பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடிலாம் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாடி கட்டுற அந்த ஊழல்களில் இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு வழக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர் போக்குவரத்துறையில் மோசடி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு முதல் குற்றச்சாட்டு இவர் மேலே எழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறந்தநாள் பரிசை வந்து கருவூலத்தில் சேர்க்காம அதை வந்து தனி அக்கௌண்ட்டில் போட்ட அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளும் கூட இவர் மேலே இருந்திருக்கு. நாளடைவில் இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு, தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லேயும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இன்னமும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வாச்சாத்தியில் இப்படி ஒரு வன்கொடுமையே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில் சொல்லியிருப்பார். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1995 இந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது வாச்சாத்தி வழக்கில் தொடங்குது. கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு விசாரணை முதல்ல வருது. அதாவது கிட்டத்தட்ட இதில் பாதிக்கப்பட்டவங்க 300 பேருக்கு மேலே அப்படின்றதுனாலையும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க கிட்டத்தட்ட 269 பேர் அப்படிங்கிறதுனாலையும் இதில் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வாக்குமூலத்தை பெறதுக்கே கிட்டத்தட்ட 6 வருடம் உருண்டோடி போயிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றத்திலேருந்து ஒரு சில அதிகாரிகளுக்கு நேரடியாக சம்மன் அனுப்பும்போது கூட அந்த அதிகாரிகள் யாருமே வரல அப்படிங்கிறதுனால அப்போதே பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றம் காட்டமாக அந்த அதிகாரிகள் மேலே நிறைய விமர்சனம் வச்சுருக்காங்க. கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த வழக்கு விசாரணையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அதே மாதிரி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் நலச்சங்கமும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறதுல ஒரு சில தொய்வுகள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. 1995 வருஷம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாங்க. அந்த மனுவில் இந்த வழக்கை வந்து CBI தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அதில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை CBIக்கு மாற்றி 1995 வருஷமே உத்தரவிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து 1996 வருஷம் CBI குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தர்மபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆரம்பிக்குது. இந்த வழக்கை மாண்புமிகு நீதிபதி திரு குமரகுரு அவர்கள் விசாரிக்க தொடங்குகிறார். அவருடைய விசாரணை அப்படிங்கிறது 2011 வருஷம் செப்டம்பர் 29 இறுதி கட்டத்தை எட்டுது. இந்த வழக்கை விசாரித்த அவர் 29 செப்டம்பர் 2011 வருடம் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுக்கிறார். வாச்சாத்தி வன்கொடுமையில் ஈடுபட்ட 269 அதிகாரிகளும் குற்றவாளிகள் அப்படின்னு தர்மபுரி அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு 1 வருடத்துலேருந்து 7 வருடம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. வாச்சாத்தியில் நடந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் யார் யார் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டாங்களோ அந்த 17 அதிகாரிகளுக்கும் 7 முதல் 10 வருடம் வரைக்கும் இந்த நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுத்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்கும் ரூபாய் 1 லட்சம் வந்து காம்பன்சேஷனாக தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் சொல்லி இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க.
இதில் பார்த்திங்கன்னா குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்ட 269 பேரில் 54 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கோட தீர்ப்பு வரும்போது இறந்து போயிருந்தாங்க. அதாவது 215 பேருக்கு மட்டும்தான் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்ட 269 பேரில் 126 பேர் காவல்துறை அதிகாரிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 84 பேர் வனத்துறை அதிகாரிகள். அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 5 அதிகாரிகள். இதில் ஒரு சில IFS அதிகாரிகளும் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வாச்சாத்தி வன்கொடுமை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருடங்களுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சிடுச்சு அப்படின்னு செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டாங்க. ஆனால் இந்த செய்தி வெளியிட்ட ஓரிரு நாட்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இதில் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த தண்டனையை ரத்து செய்ய சொல்லி மேல்முறையீட்டுக்காக போகிறாங்க. இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாச்சாத்தி கிராமத்துக்குள்ளே அடிக்கடி நிறைய அரசியல்வாதிகள், நிறைய உயர் அதிகாரிகள்லாம் போயிட்டு அங்கே உள்ள சாட்சிகள், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டினதாகவும் சொல்லப்படுது. அதாவது நீங்கள் யாரும் சாட்சி சொல்ல வரக்கூடாது, நீங்கள் யாரும் பாதிக்கப்படலை அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் நிர்பந்தம் செஞ்சதாக கூட நிறைய புகார்கள் எழத் தொடங்குச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீதித்துறையுடைய காதுகள் வரைக்கும் எட்ட தொடங்குச்சு. நிறைய ஊடகங்கள் வந்து வாச்சாத்தி கிராமத்துக்குள்ளே நேரடியாக போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்க பாதிக்கப்பட்ட விதங்களையும் தொடர்ந்து அறிக்கையாக ஊடகங்களை வெளியிட தொடங்கினாங்க. இதெல்லாம் நேரடியாக பார்த்துட்டு இருந்த நீதித்துறை நேரடியாக களத்தில் இறங்கின தொடங்கினாங்க. அதாவது மாண்புமிகு நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா வாச்சாத்தி கிராமத்துக்கு நேரடியாகவே ஒரு விசிட் அடிக்கிறார். அதாவது நேரடியாக அந்த மக்களை பார்த்து அங்கே நடந்த விவரங்களை கேட்டறிகிறார். அதே மாதிரி அங்கே உள்ள கிட்டத்தட்ட 300 குடிசைகள் நாசம் செய்யப்பட்டிருக்கிற விஷயங்களையும் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாகவே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவங்களுக்கு நடந்த விவரங்களையும் கொடூரங்களையும் அவர் நேரடியாகவே வாக்குமூலமாக எடுத்துக்கிறாரு மாண்புமிகு நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2023 செப்டம்பர் 29 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை மாண்புமிகு நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கில் கொடுக்கிறார். வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த 215 அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு செஞ்ச எல்லா அதிகாரிகளும், குறிப்பாக அந்த 17 அதிகாரிகளுக்கும் 7 முதல் 10 ஆண்டு வரைக்கும் கடுமையான சிறை தண்டனை விதிக்க சொல்லி இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வன்கொடுமை நடந்தப்போ அந்த மாவட்டத்துடைய கலெக்டராகவும் எஸ்பியாகவும் இருந்த உயர் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய சொல்லியும் இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட, சித்திரவதை செய்யப்பட்ட இந்த பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னும் அதில் 50% தொகையை வந்து இந்த குற்றத்தை யார் செஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் இந்த நீதிமன்றம் கொடுக்குது. இந்த வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அதே மாதிரி உயிரிழந்தவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கும் அரசு வேலை கொடுக்கணும் இந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாச்சாத்தி கிராமத்தை ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் தத்தெடுத்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லணும் அப்படின்னும் இதுக்காக தமிழ்நாடு அரசு முழு மூச்சாக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னும் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருந்தது. வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு கழித்து இந்த பட்டியலின பழங்குடியின சமுதாயத்துக்கு ஒரு நீதி கிடச்சிருக்கு. இந்த நீதியை அவங்க கொண்டாடினாலும் இவங்களுக்கு கிடைச்ச நீதி அப்படிங்கிறது ரொம்பவே காலதாமதமானது தான். அதாவது காலதாமதமாக கிடைக்கக்கூடிய நீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அநீதிக்கு சமம் அப்படின்னு சொன்னாலும் நீதிமன்ற தலையீட்டுக்கு அப்புறம் தான் இந்த பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிது அப்படிங்கிறது உண்மை. வாச்சாத்தி கொடுமையில் பாதிக்கப்பட்ட இந்த பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு கிடைச்சது நீதியா இல்லை காலதாமதமாக இழைக்கப்பட்ட அநீதியா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.